Attention, school standard is leader friends, salute, order, இறை வணக்கம். அறிவும் ஞானம் தந்திடும் அனைத்தும் ஆளும் தெய்வமே, அறிவும் ஞானம் தந்திடும் அனைத்தும் ஆளும் தெய்வமே, என்னையும் ஒரு உயிரென படைத்து மகிழ்ந்தாய் நன்றி, என்னையும் ஒரு உயிரென படைத்து மகிழ்ந்தாய் நன்றி. ஆழக்கடலும் விரிந்த வானம் உமது கருணை காட்டுதே, ஆழக்கடலும் விரிந்த வானம் உமது கருணை காட்டுதே. வாழும் வந்தாய் வளமும் தந்தாய் நன்றி நான் இசைப்பேன், வாழும் வந்தாய் வளமும் தந்தாய் நன்றி நான் இசைப்பேன். உமது அருளால் கல்வி பயின்று அறிவின் ஒளியாவே, உமது அருளால் கல்வி பயின்று அறிவின் ஒளியாவே, பிறப்பின் பயனாவே நன்றி பாடி. இந்தியா எனது தாய்நாடு, இந்தியா அவர்களும் எனதோட பிறந்தோர், எனது நாட்டை நான் உயிரினும் மேலாக மதிக்கிறேன். அதன் வளம் வாய்ந்த பல்வகை பரம்பரை புகழின் நான் பெருமை கொள்கிறேன். அதற்குத்தாக நான் என்றும் அறிந்து கொள்வேன். என் பெற்றோர் ஆசிரியர் மூத்தோர் இவர்களை நான் அங்கு மதிப்பேன். எல்லாரிலும் நான் பண்போட பழகுவேன். எனது நாடெனும் நாட்டு மக்களிடமும் பக்தியோட இருப்பேன் என உறுதி கொள்கிறேன். அவர்களின் நலத்திலும் மட்டும்தான் எனதும் அடங்கியிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது கன்காசி. மாநில சட்டமைப்பு தேர்தல் அறிவிப்பு விரைவில். தேர்தல் ஆணையம் ஆலோசனை கூட்டம். பள்ளி கோடை விடுமுறை மழைக்காலத்திற்கு மற்ற ஆலோசனை படுகிறது. கேரள கல்வி மந்திரி நசவுடன் இணைந்து உருவாக்கிய நிசர் செயற்கைக்கோளை இஸ்ரோன் வெற்றிகரமாக விண் செய்து செலுத்தியது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் முதல் போட்டி நாளை துவக்கம். நன்றி, வணக்கம். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பாலக்காடு மாவட்டத்தில் புதிய கவிஞர் யார்? கலெக்டர் யார்? அனைவருக்கும் வணக்கம். பாலக்காடு மாவட்டத்தில் புதிய கலெக்டர் யார்? அப்பா பச்சை, அம்மா சிவப்பு, பாப்பா கருப்பா, அது என்ன? தர்பூசணி. அனைவருக்கும் வணக்கம். பழமொழி. அடி உதவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். உடன் பிறந்த அண்ணன் தம்பி உதவிட்டாலும் இறைவனின் பாதம் பற்றவர்களுக்கு அருளும் பொருளும் கிடைக்கும். நன்றி. தாழ்த்தி பேசும்போது ஊமையாய் இரு, உயர்த்து பேசும்போது செவிடனாய் இரு, வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவாய். சுவாமி விவேகானந்தர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள். அருமை உடை தோன்றும், ஆசவாமை வேண்டும், பொறுமை முயற்சி தரும். குறள் 614. அதிகாரம் அல்வினை உடைமை. பொருள். இச்சொல்லை செய்ய முடியாது என மனத்தளராமல் இருத்தல் வேண்டும். தொடர் முயற்சி வெற்றி தரும். நன்றி. இது கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உண்மையான அன்பும் சேவையும் என்னவென்று உலகிற்கு எடுத்துக்காட்டிய அன்னை தெரேசாவை பற்றி ஒரு சில வரிகள் உங்கள் முன் நான் கூறப்போகிறேன். அன்னை தெரேசா 1910ஆம் ஆண்டு
ஆகஸ்ட் 26ஆம் தேதி அல்பேனியாவில் பிறந்தார். அகம்னா போயக்சியோ என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தனது 18 வயதில் இந்தியாவிற்கு வந்தார். மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை நிறுவி ஏழையர் நோயாளர் வீதிகளில் வாழும் மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இவரது சேவையை பாராட்டி 1979இல் நோபல் பரிசும் 1980இல் பாரத் ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. இவர் 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி காலமானார். அன்பும் கருணையும் உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான மனித நேயம். நாமும் இவரை போல் பிறர் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்க முயல்வோம். நன்றி, வணக்கம். பஞ்சாப்